கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் வருகிறோமோ, நம்ம எல்லாரையுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு மனுஷன் கூட பிடிக்கல அப்படின்னா புறம்பே தள்ளிடுவான். அது இந்த பூமியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ரகசியங்களை நல்ல ஆழமாக அறிந்து கொள்ளணும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசுதான் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர் அவர்தான். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் சுமந்தார் என்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம். அதை எந்த அளவுக்கு நீங்க புரிந்து கொள்றீங்களோ எனக்கு தெரியல. என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்போ வீட்டில் ஒரு கெஸ்ட் வராங்க, பிடிக்கல அப்படின்னா வெளியே தள்ளிடுறோம். அவ்வளோதான் மனுஷனோட சுபாவம். கேட்டால் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லிடுவோம். குடும்பம் சில குடும்பத்தில் பிரிஞ்சே போயிருது. கேட்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்து கொள்றது இல்லைன்னா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்ம இயேசுட்ட போயிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை ஒரு நாள் வெறுத்து தள்ள மாட்டார். மனுஷன் வெறுத்து தள்ளுவான், ஆனால் கர்த்தர் வெறுத்து தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் கேட்கிறேன். என்னை ஒரு புறம்பே தள்ள மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே முதல்ல வரணும். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கிருபையால் நிரப்புவார், எல்லாம் தருவார். அவர் என்னை புறம்பே தள்ள மாட்டார். அவர் என்னை தள்ள மாட்டார். மனுஷன் 1000 விஷயத்துல நம்மளை தள்ளிடுவான். பணம் இல்லைன்னா தள்ளிடுவான், படிக்கலன்னா தள்ளிடுவான், விதவையா இருந்தால் தள்ளிடுவான், வயசாயிட்டு அப்படின்னா போட்டுட்டு போயிடுவான். சில குடும்பத்தில் முதியோர் இடத்துல போய் சேர்த்துருவாங்க. எத்தனையோ பாயிண்ட் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளுவதில்லை. யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம்லாம் நம்ம இதயத்தில் எப்போதுமே இருக்கணும். அவர் என்னை தள்ள மாட்டாரு, அவர் என்னை ஒரு நாள் புறம்பே தள்ள மாட்டாரு. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் நமக்குள்ள இருக்கும், அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ளே கூடும். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கும்போது கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? பரம பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். புதிய நாள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து 1000 தலைமுறை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்து பொருளாக கிருபை செய்யுங்க. விசேஷமாக உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் புறப்பட்டு போங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உங்கள் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.